தற்போது நம்முடைய இணைப்பில் பாஜகவிலிருந்து விஜயதரணி நம்முடைய இணைப்பில் இருக்காங்க. மேடம் வணக்கம். மேடம், தற்போது பாஜகவை தாக்க திட்டம் தீட்டப்பட்டதாக சபாநாயகர் ஓம் பிர்லா தரப்பில் ஒரு குற்றச்சாட்டை பிரதமரை தாக்க திட்டம் தீட்டப்பட்டதாக சபாநாயகர் ஓம் பிர்லா தரப்பில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. இது குறித்து காங்கிரஸ் தரப்பில் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, ராகுல் காந்தி எழுந்து நின்று பேசும்போதே மைக் அணைக்கப்பட்டது, அது மட்டும் இல்லாம பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் தரப்பிலும் வைக்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன மேடம்? குறிப்பா பிரதமர் அவர்கள் உரையாற்ற முயற்சி பண்ண பொழுது அவர் பிரசிடென்டோட ஸ்பீச்சுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான தன்னுடைய பதிலுரையை கொடுக்க முயற்சி செய்த போது பிரதமர் அவர்களுடைய இருக்கையை முற்றுகையிட்டு கேரோ பண்ணி பெண் எம்பிக்கள், எதிர்கட்சி பெண் எம்பிக்கள் கேரோ பண்ணி கலாட்டா பண்ணியிருக்காங்க. பேனர்ஸ் எல்லாம் அவர் முகத்துக்கு நேராகவே கொண்டு போய் பிடிச்சி அவரை இருக்கையில் இருக்க விடாம தடுத்து, அது மாதிரிலாம் ரொம்ப தீவிரமான செயல்பாடுகளுக்குள்ள இறங்கி இருக்காங்க. இது எதை காட்டுகிறது என்றால், உலக நாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அமைப்புகள்லாம் என்ன பண்ணோம்னா, தன்னுடைய பெண்களையும் குழந்தைகளையும் தான் கேடயமாக பயன்படுத்தும். அது மாதிரி முதுகெலும்பு இல்லாத இந்த எதிர்கட்சிகள் பெண் எம்பிக்களை பிரதமருக்கு முகத்துக்கு நேராக போய் நின்று அவர் இருக்கையில் முற்றுகையிட்டு பண்ணுறதுக்கு பெண் எம்பிக்களை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த முதுகெலும்பே இல்லாத இந்த எதிர்கட்சிகளை நம்ம என்னன்னு சொல்கிறது, ரொம்ப தரக்குறைவான மாண்பற்ற முறையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவர்கள் பிரதமரை தாக்கவும் முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க வேண்டிய ஒன்று. ஆகையால் இது ரொம்ப கண்டனத்துக்குரியது. நாட்டின் பிரதமரையே இது குறிவைத்து இந்த மாதிரி தாக்குற முயற்சியில் ஈடுபடக்கூடிய எதிர்கட்சிகள் தங்களுடைய பெண் எம்பிக்களை விட்டு இந்த மாதிரி கேரோ பண்ணுறது, இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுறது, இதெல்லாம் கண்டனத்துக்குரியது. உலக நாடுகளில் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப தவறான செயல்பாடு. பிரதமர் பேச முயற்சிக்கும் போது அவரை தாக்க முயற்சித்தது மிகவும் தவறு, கண்டனத்துக்குரியது. சிவியரான ஆக்ஷன் எடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அந்த அளவில் இந்த நடவடிக்கைகள், முதுகெலும்பில்லாத இந்த எதிர்கட்சிகள் அவர்களுக்கு ஸ்பீச்சை கேட்க வேண்டாம்னா புறக்கணிப்போ வெளிநடப்போ செய்யறது தான் இயல்பு. அதுதான் எதிர்ப்பு பதிவை செய்யும் விதம். ஆனால் இப்படி பெண்களை முன்னாடி விட்டு பின்னாடி இருந்து இயக்குற இந்த எதிர்கட்சி தலைவர்கள் உண்மையாகவே மாண்பற்ற முறையில் முதுகெலும்பில்லாத தலைவர்களாக தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு தைரியமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தான் லேடி எம்பிஸை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி இருந்து இயக்குற இந்த தன்மை ரொம்ப தவறான ஒன்று, கண்டனத்துக்குரியது. மேடம், பிரதமரை தாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்க தரப்புல தெரிவிக்கிறீங்க. பிரதமர் மோடி அவைக்கு வராதை திசை திருப்பவே காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிரதமரை அவமதிக்கும் எண்ணம் இல்லை என்று எம்பி சுதா பதிவு பண்ணியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது முற்றிலுமா இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதுல இருந்து தப்பிச்சு கொள்றதுக்காக இவங்க செய்யற நடவடிக்கை. இது பிரிவிலேஜ் மோஷன் வரும். பிரதமரை தாக்க முயற்சித்தது எல்லா கேமராலையும் கவர் ஆயிருக்கு, ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதனால இது இதுல பிரிவிலேஜ் மோஷன் வரும், இதுல நடவடிக்கை வரும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது இல்லைன்னு சொல்லி மறுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இது முற்றிலும் தவறு. எதிர்கட்சி தலைவர்கள் இது மாதிரி தன்னுடைய பெண் எம்பிக்களை முன்னாடி கேரோ பண்ண வைக்கிறது, தாக்க முயற்சி பண்றது, பிரதமரை இத மாதிரி செயல்பாடுகள்ல பெண்களை விட்டு இந்த மாதிரி விஷயங்களை செய்ய முயற்சி பண்றது இது காங்கிரஸுடைய மற்ற கட்சிகளோட எதிர்கட்சிகளுடைய ஒரு மோசமான மாண்பற்ற நடவடிக்கையை தான் காமிக்குது. இந்திய வரலாற்றுல பாராளுமன்றத்துல இவ்வளவு தரக்குறைவா பிரதமரையே அட்டாக் பண்ற அளவுக்கு யாருமே நடந்துகிட்டது கிடையாது. இப்பதான் இந்த மாதிரி கலாச்சாரம் உருவாயிருக்கு. ரொம்ப தவறான கலாச்சாரம். இது கண்டனத்துக்குரியது மட்டும் கிடையாது, தண்டனைக்குரியதாகவும் மாற்றப்படணும். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி மேடம்.